எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப அடுத்த கட்டமா அதிமுகவை எப்படி வழி நடத்த போறாரு? கட்சியை வந்து அவர் வழி நடத்தல, கட்சியை வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வழி நடத்திட்டு இருக்காங்க. அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கட்சியை வந்து ரீவேம்ப் பண்ற பணியில எதுவும் இருக்காரா? 45 வயசுக்குள்ளவங்க தான் வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுறதா ஒரு தகவல். எங்க திமுக பொறுப்புக்குள்ள இல்ல இல்ல அதிமுக. திமுக தான் பேசுறாங்க. ஏன்னா உதயநிதிக்கு வந்து ஜால்ரா போடுறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக திமுக தான் 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கணும், பெரிய ஆள்லாம் இருந்தா பையனை மதிக்க மாட்டாங்கன்னு அங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர. இல்ல பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் இருங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ல இருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இப்போ பொன்னையன் இருக்காரு, அவர் 20 வயசு வெள்ளை பையனா? கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் இருக்காரு, அவருக்கு என்ன 15 வயசா? சார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் முதியவர்களும் இளைஞர்களும் நடுத்தர வயதானவர்களும் ஒருங்கிணைந்து தான் பயணிச்சுட்டு இருக்காங்க, கட்சி பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இங்கே திமுகவில் வந்து கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எவனும் சாலாம் போட மாட்டான்னு அன்பழகன் உட்பட எல்லாரையும் ஓரங்கட்டி, ஆற்காடு வீராசாமியெல்லாம் ஓரங்கட்டி ஒரு கூட்டத்தை, பொன்முடி மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு வந்து அந்த கூட்டம் ஜல்ரா போட்டுக்கிட்டு இருந்து இன்னைக்கு இவங்களெல்லாம் ஓரங்கட்டிட்டு மகேஷ் அன்பில் புழியாமொழி மாதிரி ஆளுங்களை கொண்டு இவனுக்கு ஸ்டாலினுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருக்குன்னு ஒரு கோஷ்டியை கொண்டுறாங்க. இந்த மாதிரி வித்தை எல்லாம் அதிமுக ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிடையாது.